திரு ஷியாம் அவர்கள்ட்டேருந்து தொடங்குற நீண்ட நெடிய நாட்களாக அரசியலையும் அதிமுக அரசியலையும் உற்று நோக்கக்கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சந்திப்பு என்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல அரசியல் அல்ல மக்கள் பிரச்சனைகள் தான் முன்வைத்து பேசியிருக்கிறோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமியும் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கிடையில் அந்த சந்திப்புக்கு பிறகு திரு அமித்ஷா ஒரு ட்விட்டர் பதிவிடுறாரு. 2026 அது என்டிஏ அரசாக தமிழ்நாட்டில் அமைப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவள் வெளியிடுறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு அரசியல்வாதிகள் சந்தித்துக் கொள்ளும் போது அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார்கள். தேர்தலை பற்றி பேசுவார்கள், கூட்டணியை பற்றியும் பேசுவார்கள். ஆனால் ஒரு வருடம் இருப்பதால் இயல்பாக கூட்டணியை உறுதி செய்தோ அல்லது கூட்டணி இல்லை என்று கூறியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பேச முடியாது. திமுக கூட்டணி மாதிரி தொடர்கிற கூட்டணியாக இருந்தால் அது வேறு விஷயம். 2 வருடங்களுக்கு முன்பு இந்த கூட்டணி கலைந்திருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை கூட்டணி என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் இஃப்தார் விருந்திலே கூறியதையும் நாம் முக்கியமாக சேர்த்து பார்க்க வேண்டும். என்டிஏ தொடர்கிறது, யார் வேண்டுமானாலும் என்டிஏவுக்கு வரலாம். இதுதான் அவர் இஃப்தார் விருந்தில் சொன்னது. இந்த பக்கம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருந்தார்கள், இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள். 2 பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையில இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்பது அது உலகறிந்த உண்மைதான். பொதுவாகவே வாக்கு அரசியலில், கூட்டணி அரசியலில் கண்ணாடி மேற்கூரைகளும் உண்டு, கண்ணுக்கு தெரியாத தடைகளும் உண்டு. இதைத்தான் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். கண்ணாடி மேற்கூறுகள் என்றால் வானமே நமது எல்லை என்று கண்ணாடிக்கு கீழே இருந்து கொண்டு தலைவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. கண்ணுக்கு தெரியாத தடைகள் என்றால் கடைசி நேரத்தில் வருகிற சீட்டு பேரம். அது எப்படி முடிந்தாலும் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்பதற்கு யாருமே இப்போது ஆருடன் சொல்ல முடியாது. அப்படி என்றால் அதிமுக எதை முயற்சிக்கிறது? அது ஏற்கனவே 2021 தேர்தலில் அவர்கள் பட்டது வீரத்தன்பு. இந்த வீரத்தழும்பில் இருந்து ஒரு விவேகம் கிடைத்திருக்கும். அந்த விவேகத்தை வைத்து இந்த தேர்தலிலே வெற்றி அடையலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த கணக்குத்தான் இதிலே நான் புரிந்து கொள்கிறேன். தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கும் போது போன தேர்தலில் அவர் சங்கடப்பட்டது எதிலே என்றால், குடியுரிமை சட்ட திருத்தத்தை நாங்கள் வாபஸ் பெற வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது. உடனே சிடி ரவி அவர்கள், அவர்தான் அப்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா பொறுப்பாளர், தொலைக்காட்சி பேட்டி, அநேகமாக உங்கள் பேட்டி என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிலே அவர் என்ன சொன்னார் என்றால், அப்படியெல்லாம் ஒரு மாநில கட்சி சொல்ல முடியாது, தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை திரும்ப பெறுவதற்கு நாங்கள் வலியுறுத்துவோம் என்று அவர் சொன்னார். ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை திரும்ப பெறுவது என்பது கடினம் என்று அனைவருக்குமே தெரியும். அப்போதே அந்த கூட்டணியிலே பல விரிசல்கள் ஏற்பட்டன. அது கடைசியிலே தேர்தல் முடிவுகளிலும் பிரதிபலித்தது. இதையெல்லாம் ஜாக்கிரதையாக கையாளுவார் எடப்பாடி பழனிசாமி என்று அவரை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கிறார்கள். அரசனை சுற்றி இருப்பவர்கள் காட்டுகிற ராஜ விசுவாசம் தான் அரசனுக்கே ஆபத்தாக முடிகிறது என்பதைத்தான் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். இப்போ இதில் சட்டம் ஒழுங்கிலிருந்து மும்மொழி, காவிரி பிரச்சனை அப்படின்னு பல்வேறு சிக்கல்களை, தமிழ்நாட்டினுடைய தேவைகளை, தொகுதி மறுசீரமைப்பு வரை அமித்ஷா அவர்களிடம் பேசினோம் அப்படிங்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதை அழுத்தமாக பேசியிருப்பாருன்னு பார்க்கலையா? அதில் அரசியல் கூட்டணிக்கான கணக்கு என்று தான் பார்க்க வேண்டுமா? அப்படியான கருத்துக்கள் அடங்கிய ஏதாவது ஒரு கோப்பையோ அல்லது மனுவையோ கொடுத்திருப்பார். ஆனால் டெல்லியில கொடுக்கப்படுகிற மனுக்களுக்கு என்ன கதி ஏற்படுகிறது என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். மொரோவர் அந்த மாதிரியான ஒரு ஃபெக்கேட் இல்லாம, அப்படியான ஒரு முகமூடி இல்லாம எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தொடங்க முடியாது. எனவே அதை யாருமே பெரிய அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் இறங்கிய போது என்ன சொன்னார் என்றால், நான் அப்படியெல்லாம் யாரையும் பெரிய தலைவரை பார்க்க போவதில்லை, அதிமுக அலுவலக திறப்பு விழாவுக்கு என்னால் போக முடியவில்லை, எனவே அந்த மனக்குறையை போக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்றுதான் அவர் சொன்னார். இரவு நேரத்திலே அந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே மாலையில் தான் உறுதியானதாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு போயிருக்கலாம். அதுல இதை நான் தவறு என்றே சொல்லவில்லை. கூட்டணி அரசியல் என்பது எப்போதுமே கணக்கு தான். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்தால் இந்தந்த வகையிலே லாபம் என்று நினைத்திருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகு பாரதிய ஜனதாவிலே ஒரு அக்ரெசிவ்னஸ் தெரிகிறது. அதையெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. கண்டிப்பாக ஓட்டு சதவீதம் கூடியிருக்கும். அதிமுக பாரதிய ஜனதா ஓட்டு என்பதை சேர்த்தால் இப்படி ஒரு கணக்கு இருக்கும். ஒரு சிக்கல் என்னவென்றால், பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அல்லது ஒரு தேசிய நிகழ்ச்சி நிரலை மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போது திமுக தயார் செய்து விட்டது. அப்படி என்றால் பொதுவாக அப்படி ஆகாது, மாநில பிரச்சனைகள் தான் எதிரொலிக்கும். அப்படி என்றால் பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக திமுக பக்கம் போனால், அது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு பின்னடைவாகத்தான் அது இருக்கும். விஜய் அவருக்கு பெட்டர் சாய்ஸ். ஆனால் விஜய் எடுக்கிற நிலைப்பாடுகள் எதுவுமே புரியவில்லை. கடைசி நேரம் வரைக்கும் அப்படியாக ஒரு காத்திருத்தல் முடியாது. எனவே இப்போதே அந்த ஒரு அரசியலில் அச்சாரம் போடுவது என்பது இயற்கையான ஒரு விஷயம்தான். அது போக தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற இரட்டை இலை வழக்கு, இப்படி பல விஷயங்களை சேர்த்துதான் நாம் இதில் பார்க்க வேண்டும். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஷியாம், எல்லாருடைய கருத்தையும் முதல்ல வாங்கிடுறேன். திரு சூர்யா,
திரு அமித்ஷாவுடைய சந்திப்பு பற்றி நீங்கள் தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு குறைந்தபட்சமாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன நடந்திருக்குங்கிறத முழுமையாக உங்களால் சொல்ல முடியலனாலும் அதை அரசியலாக பார்க்கணுமா, கூட்டணிக்கான தொடக்கம்னு பார்க்கணுமா, புதிய நட்புக்குன்னு பார்க்கணுமா, அல்லது புதிய உறவு புதுப்பிக்கிறதுன்னு பார்க்கணுமா, எப்படி பார்க்கணும்? அது 13 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இப்போவே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் பல தலைவர்கள் இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இங்கே வரும்போது, திரு கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போகும்போது அப்போ கூட நிறைய இங்கே பிரிஞ்சிடுவாங்க அங்கே பிரிஞ்சிடுவாங்க நிறைய கருத்துக்கள் இருந்தது. இப்போ வந்து அவர் சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு கட்டத்தில் இந்த கூட்டணி அரசியல் கணக்குகள் அதெல்லாம் தாண்டியும் தமிழகத்தில் இப்போ எப்படி நிலைமை இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, தொடர்ந்து உதாரணமாக முதலமைச்சர் சட்டசபையில் என்னுடைய ஆட்சியில் வந்து கொலைகள் குறைவுன்னு சொல்கிறாரு. அடுத்த 2 நாட்களில் 8 படுகொலைகள் இருக்குது. ஒரு மாதத்தில் 38 படுகொலைகள். இது வந்து சொந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அரசியல் ரீதியிலான நடக்கக்கூடிய கொலைகள். அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து மிக மிக மோசமாக இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து ஜாகிர் ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் பாதுகாப்புல இருந்து ஓய்வு பெற்ற எஸ்ஐ வந்து படுகொலை செய்யப்படுறார். அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் மேலே ஒரு போலி கேஸ் போட்டு அவர்கிட்ட பணம் பறிப்பதற்கு முயற்சி செய்திருக்காங்க. அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அப்படியும் எந்த பாதுகாப்புமே கொடுக்கப்படவில்லை. அப்போ இங்கே வந்து நிலைமை எப்படி இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும்போது இதை நீக்குவதற்கு பல்வேறு கோணங்களில் பல்வேறு அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பல வியூகங்களை பல விஷயங்களை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இது எப்படி கொண்டு போறதுன்றது அவர்களுக்கு தெரியாத தகவலா இருக்க போகுது. நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிதான் தெரியுமா? நிச்சயமா. அதாவது அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்பை வைத்திருக்கக்கூடியவர். இப்போ தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், கனிம வள கொள்ளைகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டின் மேலே அக்கறை கொண்ட ஒரு சந்திப்பாக கூட அதை எடுத்துக்கலாம் நிச்சயமா. அப்போது ஷாம் அவர்கள் சொன்ன மாதிரி இது அரசியலா இல்லை அக்கறையான்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி 2 அரசியல் தலைவர்கள் பேசும்போது நிச்சயமா அரசியல் இருக்கும் தான், அது இல்லைன்னு மறுக்கிறது வந்து சரியா. இந்த சந்திப்பு முடிகிறப்ப ஒரு ட்விட்டர் பதிவு வருது, இல்லைனா கூட அது அரசியலாக நேரடியாக நம்ம ஒன்றும் தொடர்பு கொள்ள முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் 2026 அப்படின்னு திரு அமித்ஷா ட்விட்டரில் பதிவிடுறாரு இந்த சந்திப்புக்கு பிறகு. அதுக்கு முன்னாடியே போட்டிருக்காரு, ஆனால் தமிழில் போடல. அந்த வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, தமிழ்நாடு குறித்து பேசுனது போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து அந்த தமிழ் எழுத்துக்களோட அந்த கேப்ஷன்ஸோடு போட்டிருக்காரு. அது ரொம்ப அதிகமாக பொருத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரெகுலராக அவர்களுடைய ஆஃபீஸ் சந்திப்பு நடக்குது, சந்திப்பு தொடர்ச்சியாக ஒரு ட்விட்டர் பதிவு வருது, தமிழ்ல வருது. அப்ப அது எப்படி ஒரு அரசியல் முக்கியத்துவம் இல்லை? அதாவது முன்னாடி நாள் பாராளுமன்றத்தில் பேசின உரையினுடைய தொகுப்பு தான், தனி பதிவு கிடையாது அது. ஆமா. அப்போ அந்த பாராளுமன்றத்தில் பேசிய பதிவுல பல அம்சங்கள் இருக்கு, அவர் பல விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா ஆட்சி கூட்டணி தேசிய முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சி அப்படிங்கறத தான் லீட் பண்றாரு. கரெக்ட். அதுவும் அங்க பேசுறாரு. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, 26 ஆட்சி மாற்றம் வந்தோடனே வரும்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேனே, அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இட் இஸ் டூ ஏர்லி எந்த விஷயங்கள் பேசுறதுக்கும். இப்போ ஆளும் தரப்புலேயே சில பேர் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் பேசும்போது எடப்பாடி அவர்கள் அதை குறிப்பிடுறாரு. இப்போ இரண்டாவது நிச்சயமா ஏதாச்சும் ஒரு கூட்டணியோ இல்லையோ அப்படின்றது வந்து மத்திய தலைமை தான் முடிவெடுக்குன்றது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லி அது தெரிய போறதில்லை. ஆனா இல்லை, நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா, கூட்டணி இருக்கா இல்லையா, கூட்டணி முடிவை மத்திய தலைமை தான் எடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னன்னா, இப்போ எதிரி கட்சி இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சா அப்படி பார்க்கலாமா? நட்பு கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறதுன்னு பார்க்கலாமா? நிச்சயமா கடந்த காலங்களில் நடந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து அகற்றப்படும் போது எதிரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சேர்வது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அது நடக்கிறதுக்காக கூட வாய்ப்புகளா இல்லை தொடக்க புள்ளியா இருக்கலாம், இல்லை புதுசாக கூட போகலாம். எதுவுமே இப்போதைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத நிலைமை. ஆனால் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு புள்ளியில் எல்லாருமே ஒரு ஒற்றை கருத்துக்கு இப்போ வந்திருக்கிறதாக புரிஞ்சுக்கலாம்.